ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய வெண்பா கையில் பார்த்திங்கன்னா இந்த ரஞ்சிதாவுக்கு வந்து சரியான அடி வந்து விழுதுங்க. எதனால்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பாவை வந்து கன்வென்ஸ் சென்டர் பண்ணுற பேரில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கடுப்பேற்றி விட்டுறா இந்த ரஞ்சிதா. எப்படியாவது வந்து விஜய் உங்களுடைய நாடகையில் சொல்லி என்ன வந்து கல்யாணம் பண்ணி சொல்லு வெண்பா அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதா வந்து சொன்னதே வந்து சொல்லிகிட்டு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மல்லியம்மாவை தவிர வேறு யாரும் வந்து அம்மானை வந்து நான் வந்து கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதா வந்து டென்ஷன் ஆகிற ஆளுக்களை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெண்பாவுக்கு வந்து கோவம் வந்து பல்லாருன்னு வந்து விடுறாங்க. வெட்டத்தில் பார்த்தீங்கன்னா என் கதி கலங்கி போய் நிற்கிறா, யார் அடிச்சுது அப்படின்ற மாதிரி. நம்மளுடைய வெண்பா பார்த்திங்கன்னா மரியாதை இங்கேருந்து வந்து போயிடு, உன்னை வந்து என் அப்பா கையில் வந்து சொல்லி உனக்கு வந்து தாலியை வந்து கட்ட சொல்லி உன்னை வந்து நான் ஒரு காலம் வந்து அம்மானை வந்து கூப்பிட மாட்டேன், எனக்கு வந்து ஒரே அம்மா தான், அது வந்து மல்லி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய வெண்பா. ஸ்ட்ரிக்டா நம்முடைய கோதுமை பொண்ணு இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு ரஞ்சிதா வந்துடுறியா வந்து சரியான கோபத்தில் இருக்க போகிறா. உன்னை வந்து அடிச்சுட்டாலே இவ்வளோ வந்து சும்மா வந்து விடக்கூடாது, இது வந்து சரியான குட்டிச்சாத்தா, இதை வந்து எப்படியாவது வந்து நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்க அப்பங்கையில் வந்து சொல்ல வச்சு கருத்தில் வந்து தாலி ஏற வைக்கலான்னு பார்த்தா அவள் வந்து போகிற போக பார்த்தா நம்மளுக்கு வந்து முடிவு கட்டி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவா போல இருக்குது. அவள் கையில் இதுக்கு மேலே வந்து வச்சுக்கூடாதுவா அப்படின்ட்டு வந்து இந்த ரஞ்சிதாவை வந்து கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த பிளானை வந்து என்ன போடுறது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. நம்முடைய வெண்பா பார்த்திங்கன்னா விஜய் வந்து பார்த்திங்கன்னா டாடா நீங்கள் எதுக்காக வந்து இந்த ரஞ்சிதா ஆண்டியை வந்து என்னை வந்து அம்மானை வந்து கூப்பிட சொன்னீங்க, இவங்களெல்லாம் வந்து கூப்பிட மாட்டேன், அவங்க வந்து என்கிட்ட வந்து உங்களை வந்து என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, நான் வந்து அவங்கள வந்து அம்மானை வந்து கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து இருக்கிறது ஒரே அம்மா தான், அது வந்து மல்லி அம்மா மட்டும்தான், வேறு யாரும் அந்த இடத்துக்கு வந்து நான் வந்து கொண்டு வர மாட்டேன், உங்களும் வந்து கல்யாணம் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய விஜய் சாரும் பார்த்திங்கன்னா வெண்பாவுக்கு சரியான ஆள் வந்து மல்லி மட்டும்தான், வேறு யாருமே வந்து இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. இந்த போதும் ஒன்று கேள்வி பார்த்திங்கன்னா எப்படியாவது வந்து ரஞ்சிதாவை வந்து நம்மளுடைய விஜய் சாருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்ற மாதிரி வந்து பகல் கனவு வந்து காண்டாக்டுக்கிறாங்க. அவளுடைய கனவுல வந்து மண்ணள்ளி போடுற விதமாக பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் சார் போயிட்டு அந்த போதும் ஒன்று கேள்விக்கிட்ட வந்து என்னுடைய மகளுக்கு பிடிக்காது, எனக்கு வந்து எதுவுமே வந்து தேவையில்லை, இந்த ரஞ்சிதா வந்து என் மகளுக்கு வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக அவன் வந்து அவள் கழுத்தில் வந்து தாலி கட்டியிருப்பான், ஆனால் அவளுக்கு பிடிச்சிருக்கிறது மல்லி மட்டும் தான், இந்த ரஞ்சிதாவை கொஞ்சம் கூட வந்து பிடிக்கலன்றா, அதனால் வந்து நான் வந்து இவளை வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடித்த மாதிரி வந்து சாணி செவுத்தில் ஓட்டின மாதிரி வந்து சொல்கிறாருங்க. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க வந்து நடக்க போகுது. இதுக்கு மேலே வந்து இந்த ரஞ்சிதா வந்து போதுமான கிழமை எந்த மாதிரி வந்து பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்றத வந்து வரப்போகிற ரிவ்யூவில் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணது பாருங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.